ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அவ்வாஸ் கிச்சன். இன்றைக்கி மிகவும் பிரபலமான திருவையாறு அசோகா அல்வா நம்ம வீட்டிலே செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்களை செய்முறையிலே காட்டுறேன். 1 கப்பு பாசிப்பருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6 விசில் விட்டு இறக்குங்க, குக்கரில் வேக வச்சு. இப்போ 6 விசில் விட்டிங்க, நல்ல மாவு மாரி வந்துருச்சு. ஒரு மிக்சியில் போட்டு நல்லா மாவு மாரி அரைச்சிடுங்க. தண்ணி ஊற்ற வேணாம், அப்படியே நல்லா அரைச்சிடுங்க. நான் காட்டுற மாதிரி அரைங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரு சிட்டிகை உப்பு, ஏலக்காய் பவுடர் 2 டீஸ்பூன், கூடவே சுகர் 2 கப்பு போட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது எல்லாம் சர்க்கரையும் பாசிப்பருப்பும் நல்லா ஒன்றா கலந்து கடைஞ்சது மாதிரி இருக்கணும். பாருங்கள், இப்போ பாருங்கள் நான் எப்படி செஞ்சுருக்கேன்ட்டு. அதே மாதிரி இருக்கணும். அடி கனமான பாத்திரத்தில் 1 கப்பு நெய்யை எடுத்துகிட்டு 1/2 கப்பு நெய்யை விட்டு முந்திரி பருப்பை அதில் வறுத்து எடுத்துக்கிறீங்க. முந்திரி பொன்னிறமாக வந்ததும் அதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க. நம்ம முந்திரி வறுத்த நெய்யிலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவை போட்டு கொஞ்சம் நல்லா தீஞ்சிராமல் பரட்டி எடுத்துருங்க. இப்போது நெய்யில் நம்ம கோதுமை மாவை வறுத்து வச்சுருக்கோம். அதுலேயே இப்போ நம்ம கலந்து வச்ச பாசிப்பருப்பு மிக்ஸை இதில் எடுத்து கொட்டிடுங்க. கொட்டி நல்லா கலக்கி விடுங்க. இப்போது கலருக்கு கேசரி பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இடமும் சுற்றி பொங்கி வருது. அதை ஒரு வாட்டி கிண்டி விடுங்க நல்லா. மறுபடியும் மீதி இருக்க நெய்யை அதில் போட்டுருங்க. அல்வா பதமாக வந்துருச்சு. இப்போ ஓரத்தில் கொஞ்சம் சுற்றி நெய்யை விடுங்க. மேலே முந்திரி பருப்பை தூவி விடுங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபேமஸான திருவையாறு அசோகா அல்வா நம்ம வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.